ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் திரும்பவும் உயிர்ப்பியும் என்கிறதான இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட இந்த நாளில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இத்தாலி தேசத்தில் இருக்கிற பாச தினேஷ் அவர்கள் அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் அப்போஸ்தலிக் ஃபெய்த் மிஷன் திருச்சபையின் சார்பாகவும் இந்த நாளில் திரும்பவும் உயிர்ப்பியும் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கடந்த சில மாதங்களாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்பு செய்யாமல் இருந்தோம். இந்த 2024 வருடத்தில் முதல் நிகழ்ச்சியாக இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை வாரந்தோறும் ஒளிபரப்பு செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், ஜெபிக்கிறவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கம் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகிற ஜனங்கள் மத்தியிலே, ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியிலே பலத்த அசைவை உண்டாகும்படியாக, கர்த்தருடைய வருகைக்கென்று ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தும்படியாக, சுவிசேஷ பணிகளிலே நற்செய்தியை அறிவிக்கிற காரியங்களிலே அநேக தீவிரப்படுத்துகிற காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஜெபமும் ஒரு பாரமும், தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை எல்லா விதமான ஊழியங்களுக்குள்ளும் 5 விதமான ஊழியங்களுக்குள்ளும் கடத்தி தேவ ஜனங்களை உயிர்ப்பிக்கப்பட வைக்க வேண்டும் என்கிற பிரதான நோக்கத்தோடு கூட இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. சங்கீதம் 85:6 இப்படியாக சொல்லுகிறதல்லவா, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்கிற அந்த வார்த்தை தான் எங்களை அதிகமாக பாரப்படுத்தி இந்த ஊழியத்தை செய்து வைக்க கொண்டிருக்கிறது. சமூக வலைதளத்தின் மூலமாகவும் எப்படியாகிலும் ஒரு கூட்டத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையிலே, பாரத்தின் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை திரும்பவும் உயிர்ப்பியும் என்கிற யூடியூப் பேஜ் மூலமாக, சமூக வலைதளத்தின் மூலமாக நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். இனி வாரந்தோறும் சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியானது ஒளிபரப்பாகும். அநேக ஜெபக்குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அநேக ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபக்குழுக்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தியவர் என்று சொன்னால் மிகவும் இது பிரயோஜனமாக இந்த நிகழ்ச்சி ஏதோ சப்ஸ்கிரைபரை ஒரு வியூவர்ஸையும் அதிகப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கமல்ல. இந்த நிகழ்ச்சியுடைய பிரதான நோக்கம் தேவனை அறிந்த ஜனங்களை கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் உயிர்ப்பித்து எழுப்பிவிட வேண்டும் என்கிற நோக்கம் மாத்திரமே. கர்த்தர் இந்த நாளிலே மகிமைப்படுவாராக. ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாமா? தேங்க்யூ காட். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து என்னுடைய சிந்தையிலே, எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளிலே தேவன் ஆண்டவரே உங்கள் பாரத்தை எங்களுக்குள் வைத்து இந்த நாளிலே கர்த்தாவே உமது நாமம் மகிமைப்படும்படியான காரியங்கள் நடக்க கிருபை செய்வீராகப்பா. கிருபை செய்வீராகப்பா. கிருபை செய்வீராகப்பா. மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த திரும்பவும் உயிர்ப்பியும் நிகழ்ச்சியை உங்கள் சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். சமூக வலைதளத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு சொல்லுகிறோம். கர்த்தாவே, எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், தமிழ் பேசுகிற ஜனங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எலியாவை போல் ஆண்டவரே, சூறை செடியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே படுத்திருந்தாலும், கெபிக்குள் தங்கி இருந்தாலும் ஆண்டவரே வெளியே வருவார்களாக, தேவ சமூகத்துக்குள் அவர்கள் வருவார்களாக, தேவ திட்டத்துக்குள் வருவார்களாக என்று இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த திரும்பவும் உயிர்ப்பியும் நிகழ்ச்சியானது சமூக வலைதளத்தின் மூலமாக மாத்திரமல்ல, இந்தியாவிலே தமிழ்நாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான கோயம்புத்தூர் என்கிற இடத்துல நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் எங்களுக்கு திருச்சபை ஊழியத்தை கர்த்தர் தந்திருந்தாலும், திருச்சபையை தாண்டி ஆண்டவர் பாரப்படுத்தின அந்த பாரத்தின் விளைவாக
திரும்பவும் உயிர்ப்பியும் என்கிற இந்த தரிசனத்தை சுமந்து அநேக இடங்களுக்கு அவைகளை கடத்துவதற்கு கர்த்தர் கடந்த நாட்களிலே கிருபை பாராட்டி கொண்டு வருகிறார். அதற்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சமூக வலைதளத்தின் மூலமாய் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அநேகர் ஜெபிப்பதற்கு தங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்லாதபடி வருடத்தில் 2 கூட்டங்களை கோவை பட்டணத்தில் நடத்துவதென்று நாங்கள் தீர்மானித்து அதை நடத்தி கொண்டு வருகிறோம். அப்படியாக கடந்த வருடத்தில் நாங்கள் நடத்தினோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். இந்த 2024 வருஷத்தில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மாதத்தில் திரும்பவும் உயிர்ப்பியும் என்கிற ஊழியர் கூட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு உயிர்மீட்சி கூட்டமாக அது அமைந்து ஒரு பலத்த அசைவை நீலகிரி மாவட்டத்தில் உண்டாக்கினதுக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தேவ ஜனங்கள் அதிகமாக அங்கே வந்திருந்தார்கள். இதுவரை இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்க்கல சமீப நாட்களாக என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை, ஜெப நேரங்கள், ஆராதனை நேரங்கள் அங்கே மகிமையாக இருந்தது. அதற்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக எங்களை அழைக்கிற, எங்களை தொடர்பு கொள்ளுகிறவர்களிடத்தில் கொள்ளும் பொழுது நாங்கள் அங்கே சென்று ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அநேகர் இப்படியாக எங்களை கேட்பதுண்டு. இதே பெயரிலேயே நீங்கள் எங்களுக்கு நடத்தி கொடுங்கள். இந்த வார்த்தை எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாகவும் மாத்திரமல்ல, இந்த வார்த்தை எங்களை ஏதோ ஒரு காரியத்தை எங்களுக்குள் ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறபடியினாலே திரும்பவும் உயிர்ப்பியும் என்கிற அந்த வார்த்தையின் பேரிலேயே, அந்த தலைப்பிலேயே ஒரு கூட்டத்தை எங்களுக்கு நீங்கள் நடத்தி கொடுங்கள் என்று பல இடங்களிலே எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஜெபித்து அந்த காரியங்களை கர்த்தருக்கு சித்தமானால் அந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த ஊழியம் வளர்கிறது. இந்த ஊழியத்தை கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கிற இந்த கனமான ஊழியத்தை உண்மையாக உத்தமமாய் செய்வதற்கு கர்த்தர் கிருபையை பாராட்டி கொண்டு வருகிறார். தொடர்ந்து உங்கள் ஜெபங்களிலே இந்த திரும்பவும் உயிர்ப்பையும் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, கர்த்தர் எங்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய நாம அவருடைய இருதயத்தின் பாரத்தை கடத்துவதற்கு மாத்திரமே கர்த்தர் எங்களை பயன்படுத்துவாராக. கோவை பட்டணத்திலே ஊழியர்களாக கிட்டத்தட்ட ஒரு 12 ஊழியர்களாக இணைந்து இந்த தரிசனத்தோடு கூட என்னோடு கூட இணைந்து நிற்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஸ்தல சபைகள், ஊழியங்கள் இருந்தாலும் இந்த தரிசனத்தில் காரியத்தில் சொல்லும் பொழுது இணைந்து பயணிக்க கர்த்தர் ஒரு நல்ல ஒரு மனதின் ஆவியை கொடுத்திருக்கிறார். எங்களோடு கூட இணைந்திருக்கிற போதகர்களின் சார்பாகவும் இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை இந்த நாளிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தலைப்பை நாங்கள் வைத்து தொடர்ந்து இந்த தலைப்பின் கீழாக நாங்கள் ஒரு சில காரியங்களை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். என்னவென்றால், எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய என்கிற தலைப்பில் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, எங்களை நீர் திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் கடந்த சில நாட்களாக பாரப்படுத்தி கொண்டு வருகிறனாலே சபையை குறித்த ஒரு பாரம், சபையை குறித்த ஒரு அழுத்தத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டு வருகிறபடினாலே இந்த தலைப்பை நாங்கள் எடுத்து ஜெபித்து இந்த நாளிலே உங்கள் முன்பாக சமூக வலைதளத்தின் முன்பாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய, எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் கதற, தேவ சமூகத்தில் சில காரியங்களை ஜெபத்தில் வைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நிகழ்ச்சி முழுவதும் உங்களுக்கு ஜெபிப்பதற்கான உண்டான அநேக ஜெப குறிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வசனத்தின் அடிப்படையிலே அநேக ஜெப குறிப்புகளை இந்த நாளிலே உங்களுக்கு தர நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தொடர்ந்து கவனியுங்கள். தொடர்ந்து இந்த காரியங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய என்கிற தலைப்பின் கீழாக வேதாகமத்திலே ஒரு சில காரியங்களை கவனிக்கும்படி இந்த நாளிலே நாம் நம்முடைய சிந்தையை திருப்புவோமாக. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை இந்த நாளிலே நாம் வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில்
திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை ஜெபமாக நாம் ஏறெடுப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று ஆதி சபையில் இருந்த அப்போஸ்தலர்கள், ஆதி சபையில் இருந்த சீசர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் ஒரு பெரிய காரியங்களை சபைக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். தங்களுக்கு கீழுள்ளவர்களை, தங்களுக்கு கீழிருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கும் சீசர்களுக்கும் அவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை தலைமைத்துவத்தில் இருந்து ஒரு காரியத்தை சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அது அநேகருக்கு அது என்ன செய்கிறது, தெரியப்படுத்தும் விதமாக அவர்கள் செய்கிறார்கள். நாங்கள் ஒரு சில காரியங்களை செய்கிறோம், எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருப்பது எங்களுக்கு தகுதியல்ல. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும், இரண்டாவது தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, இடைவிடாமல் தரித்திருப்போம் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய இடைவிடாமல் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபைகளில் எழுப்பும் ஆண்டவரே என்பதுதான் இந்த நாளின் ஜெபக்குறிப்பு, இந்த நாளினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த காரியத்தை முன்பாக வைக்கிறோம் என்று கேட்டால், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அது ஒரு உலகளாவிய சபை. அந்த உலகளாவிய சபையிலே நாம் அனைவரும் அவயவங்களாக நாம் இருக்கிறோம் என்பதை மறுக்க முடியாது. அவயவங்களாய் இருக்கிற நாம் இசைந்து இணைந்து செயல்படும் பொழுதுதான் இந்த சரீரமாகிய சபை தேவனுடைய அந்த திட்டத்திற்கு மனவாட்டியாகிய சபை என்று சொல்லுகிறோம், அந்த சரீரமாகிய சபை என்று சொல்லுகிறோம் அல்லவா. தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் சரியாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தும் வண்ணமாக அந்த விரும்புகிற, பரலோகம் விரும்புகிற, தேவன் விரும்புகிற அந்த காரியத்தை துரிதமாய் செய்வதற்கு சபைகள் இந்த நாளிலே எழும்ப வேண்டும் என்பதுதான் பிரதான காரியமாய் காணப்படுகிறது. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை சபை புரிந்து கொண்டு தீவிரமாய் செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் சபை இருக்கிறபடியினாலே இச்சபைகள் உயிர் மீட்சி அடைய வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த திட்டத்தை பிசாசானவன் சரியாக கவனித்து கொண்டபடியினாலே, இந்த காரியத்தை அவன் அழகாக புரிந்து கொண்டபடியினாலே, இந்த சபையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாக, தேவனுடைய திட்டத்திலிருந்து விலக்கும்படியாக, ஆண்டவருடைய காரியங்களை தாமதப்படுத்தும் வண்ணமாக, குறிப்பாக தேவ ஊழியர்களை வஞ்சித்து ஆவிக்குரியவர்களை, பிரதிஷ்டைக்குள் இருக்கிறவர்களை, அழைப்பில் இருக்கிறவர்களை, தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறவர்களையும் கூட வஞ்சிக்கிற ஒரு காலமாய் மாறி இன்றைக்கு இவர்களாக இப்படி ஆகிவிட்டார்கள், இவர்களாக இப்படி போய்விட்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு பரிதாப நிலை இன்றைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகளில் உலகமெங்கும் காணப்படுகிறபடியினாலே தான், ஆண்டவரே எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஒரு கூட்டத்தை எழுப்ப மாட்டீரோ, ஒரு தலைமுறையை எழுப்ப மாட்டீரோ என்கிற ஒரு பெரிய பாரத்தின் விளைவாக உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட ஜெபத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிற தலைமைத்துவமும் தேவ வசனத்தை இடைவிடாமல் போதித்து நற்செய்தியை அறிவிக்கிற பணிகளிலே, நற்செய்தியை அறிவிக்கிற காரியங்களிலே, அதனுடைய காரியங்களுக்கு இடைவிடாமல் அங்கே தரித்திருந்து தீவிரம் காட்டுகிற தலைமைத்துவங்கள் எழும்பி விடாதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் எங்களுக்கு உண்டு. அந்த காரியத்தை தான் இன்றைக்கு முன்பதாக வைக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே குறிப்பாக சொல்ல போனவென்றால் அதிகமான ஜபங்களை நாம் பார்க்கிறோம். அதிகமான ஜபங்கள் உண்டு, பல மணி நேரங்கள் ஜபங்கள் உண்டு. 12
12 மணி நேர ஜெபங்கள், 24 மணி நேர தொடர் ஜெபங்கள், 72 மணி நேர தொடர் ஜெபங்கள், 52 நாள் ஜெபங்கள் என்று தீவிரமான ஜெபங்கள் ஆங்காங்கே ஏறெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஜெபங்கள் தேசத்திலே, சபையிலே விளைவை ஏற்படுத்தி இருக்கிறதா, விளைவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஏதோ பெயருக்காக, ஏதோ சில காரியங்களுக்காக, ஏதோ சில காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. இது பலத்த அசைவை தேவனுடைய சபைக்குள் உண்டாக்க வேண்டும். இந்த ஜெபத்தின் வாயிலாக ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும், ஜெபிக்கிற கூட்டம் எழும்ப வேண்டும், பக்தி வைராக்கியம் உள்ள கூட்டம் எழும்ப வேண்டும், சத்துருவை அடையாளம் காட்டுகிற ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும் என்கிற ஒரு காரியம் தேசத்தில் நடக்க வேண்டும். அது சபையிலே அதை கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட தலைமைத்துவங்கள் தேவை என்பதைத்தான் வலியுறுத்தி முதலாவது நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தலைமைத்துவத்தில் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கப்படும் பொழுது இங்கே அவர் சொல்லுகிறார்கள் அல்லவா, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க அல்லவா, நாங்களோ என்கிற ஒரு குழுவாக இணைந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். நாங்கள் இணைந்து செயல்படுகிறோம், இசைந்து செயல்படுகிறோம். எங்களுக்குள்ள இணைந்து ஜெபம் பண்ணுவதற்கு எங்களுக்கு எந்த கசப்பும் இல்லை. இணைந்து சுவிசேஷ கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை என்பதை இங்கே வசனம் நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. ஆதி சபை அதை செய்திருக்கிறபடியினாலே, அந்த ஆதி சபை செய்து நமக்கு ஒரு வழிமுறையை நமக்கு காட்டி கொடுக்கிறபடியினாலே நம்ம வேற ஒரு ரூட்டெல்லாம் போட்டு போக வேண்டாமே, வேற ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டாமே. வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற முறைமையின்படியாக ஜெபிக்கிறதா இருந்தாலும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதா இருந்தாலும் நாம் அப்படி செய்வோம் என்று சொன்னால் இந்த தேசம் சீக்கிரம் தேவனை அறிந்தே தீரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் 7ஆம் வசனத்தை இப்படியாக பார்க்கப்படும் பொழுது சொல்லுகிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று அந்த விளைவை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தினுடைய விளைவை நம்முடைய கண்கள் காண வேண்டாமா? இந்த நாட்களிலே நம்முடைய சபை அதை பார்க்க வேண்டாமா? அப்படிதான் ஒரு ஜெபத்தை இந்த நாளில் நாம் ஏறெடுக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து எவ்வளவு பேர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எல்லாரும் இணைந்து ஒரு விசை கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தொடர்ந்து ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்கும்படி அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே ஆதி அப்போஸ்தல சபை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்த காரியங்களை நாங்கள் கவனித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை கர்த்தாவே போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் அதை செயல் வடிவிலே செய்து காட்டினார்களே, அப்படிப்பட்ட அனுபவங்கள் எங்கள் தேசத்தில் எழும்பாதா, எங்கள் தலைமைத்துவத்திற்குள் எழும்பாதா என்று நாங்கள் கர்த்தாவே ஆவலோடு நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, கடைநிலையில் இருக்கிற ஊழியர்களாக இருக்கலாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேக ஊழியர்களோட பொறுப்புகள் மிக தலைமைத்துவத்தில் இருக்கிற ஊழியர்களாக இருக்கலாம். எல்லாருமாய் இணைந்து இசைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபபாரம் நிறைந்த ஒரு நாட்களாய் வரும் நாட்கள் மாறாதா என்று நாங்கள் ஏங்குகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தை கர்த்தாவே வசனமாய் போதிக்கிற ஆண்டவரே ஒரு கூட்டம் எழும்பாதா என்று நாங்கள் ஏங்குகிறோம். ஆண்டவரே, கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம், கள்ள தீர்க்க தரிசனங்கள் பெருகி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? தேவ சபை அதை அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு காலமாய் இருக்கிறது அல்லவா? சத்தியம் இது, கள்ள உபதேசம் இது என்பதை ஆண்டவரே சத்துருவை அடையாளம் சபைக்கு காட்ட வேண்டிய ஆண்டவரே தலைமைத்துவங்கள் இன்றைக்கு வேண்டும் அல்லவா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மற்ற காரியங்களில் நாங்கள் ஈடுபட மாட்டோம், நாங்கள் மற்ற காரியங்களில் எங்களை அந்த அலுவல்களில் நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம் என்பதில் உறுதியாய் இருந்தது போல இன்றைக்கும் தலைமைத்துவங்கள் அப்படிப்பட்ட உறுதியுள்ள இடத்திற்கு வருவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அல்லவா? நாங்கள் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் ஆண்டவரே விருத்தி அடைந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே. அது மாத்திரமல்ல, சீசருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகினது என்று நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அது மாத்திரமல்லாதபடி ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா? ஒரு பெருக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம், ஒரு கீழ்ப்படிதலை நாங்கள் பார்க்கிறோம், ஒரு விருத்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது ஆண்டவரே எங்கள் நாட்களில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபைகளிலே நாங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரே, சபையில் உயிர் மீட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். ஆண்டவரே, வசனம் ஆண்டவரே விருத்தி அடையட்டும். ஆண்டவரே, ஜனங்களுக்குள் வசனம் விருத்தி அடையட்டும். ஆண்டவரே, இந்த தலைமுறைக்குள் வசனம் விருத்தி அடையட்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் அப்படிப்பட்ட
காரியங்களை செய்வீராக. 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கர்த்தாவே ஸ்தோத்திரமான ஊழியங்களுக்குள்ளாக வசனம் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. ஜெப ஆவி பெருகட்டும் என்று இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதே வசனத்தின் அடிப்படையில் இன்னொரு காரியத்தையும் நாம் இந்த நாளில் நாம் செய்ய இருக்கிறோம். என்னவென்று கேட்டால், இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கப்படும் பொழுது அவர்கள் பரிசுத்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்ற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாதாரணமாக சபையிலே பந்தி விசாரணை செய்வதற்கும் அநேக சில காரியங்களை சபையிலே செய்வதற்கும் எப்படிப்பட்ட நபர்களை சபை நியமித்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்கலாம். அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை என்ன சொல்லப்படுகிறது? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள் சபையிலே எழும்ப வேண்டும். இன்றைக்கு அந்த நிலைமை சபைகளில் காணப்படுகிறதா என்பதை பார்க்கப்படும் பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நமக்குள் ஏற்படுகிறது அல்லவா? எப்பேற்பட்ட சபையாக இருக்கலாம், சாதாரண சிறு சபையாக இருக்கலாம், பெரிய சபையாக இருக்கலாம். அது மாத்திரமல்லாதபடி இன்னும் மெயின் லைன் சபை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த சபைகளிலும் நாம் காரியங்களை பார்க்கிறோம் அல்லவா. எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு வாக்குவாதங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷனில் காவல் நிலையத்தில் நின்று கம்ப்ளைண்ட் கொடுத்து கொண்டு அருவருப்பான காரியங்கள் நடக்கிறது அல்லவா. அடிதடிகளை பார்க்கிறோம் அல்லவா, தவறான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் அல்லவா. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் இப்படிப்பட்ட சபையிலே இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அல்லவா. இந்த நிலை சபையிலே மாறாதா? சபைகள் உயிர் மீட்சி அடைய வேண்டாமா? ஆரம்ப நாட்களில் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பதாக நம்ம சபைகளை பார்க்கப்படும் பொழுதெல்லாம் எவ்வளவு ஒரு பரிசுத்தம் இருந்தது. ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு கண்ணியமானவர்கள் இருந்தார்கள். அவருடைய பேச்சு எவ்வளவு சுத்தமாய் இருந்தது, அவருடைய செய்கைகள் எவ்வளவு சுத்தமாய் இருந்தது, அவருடைய நடவடிக்கைகள் எவ்வளவு கண்ணியமுள்ளதாக இருந்தது. இன்றைக்கு அவைகளை நாம் பார்க்க முடியவில்லையே. அடுத்த தலைமுறை வந்திருக்கிறது அல்லவா, அந்த தலைமுறையில் இன்னைக்கு பரிசுத்தத்தை பார்க்க முடியவில்லை, ஞானத்தை பார்க்க முடியவில்லை, நற்சாட்சியை பார்க்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இதுதான் 2வது ஜெப குறிப்பாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த அன்றாடக சபையில் விசாரிக்கிறதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு 2 பேரை நாம் பார்க்கிறோம் அல்லவா. அங்கே பிலிப்பை நாம் பார்க்கிறோம், ஸ்தேவானை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களை கர்த்தர் எப்படி வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார் என்று பாருங்கள். தலைமைத்துவத்திலிருந்து பிரிக்கப்படுகிற அந்த சீஷர்களுக்குள்ளாக தேவன் என்ன ஊழியத்தை வைக்கிறாரோ அந்த ஊழியத்தை வைக்கப்படும் பொழுது தலையிலே கை வைத்து அவர்கள் அந்த ஊழியத்திற்கு பிரித்து அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அதை சபையில் செய்வதும் இல்லை, அதை அநேகமாய் பார்க்க முடிகிறதும் இல்லை. வாக்குவாதம், சண்டைகளும் பொறாமைகளும் நிறைந்து அழைப்பை தொலைத்து விட்டு நிற்கிற அநேக பேரை நாம் கவனிக்கிறோம் அல்லவா. அப்படி ஆண்டவரே, எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடையணும் ராஜா. எங்கள் தேசத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் பெருகி போயிட்டாங்க ஆண்டவரே. 140 கோடிக்கு மேலான ஜனங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. தேசம் தேவனை அறிய வேண்டும் அல்லவா. தேவ சபைகள் தெளிவு பெற வேண்டும் அல்லவா. தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து நிற்க வேண்டும் அல்லவா. இந்த காரியத்தை தான் மையப்படுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், நற்சாட்சி பெற்றிருக்கிற சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களை எழுப்பமாண்டவரே, பொறுப்பில் இருக்கிறவர்களை எழுப்பமாண்டவரே, உடன் ஊழியர்களை எழுப்பமாண்டவரே. கர்த்தாவே, தலைமைத்துவத்தில் எப்படி இருக்கிறார்களோ அதையே பார்த்து காப்பி அடித்துக் கொண்டு நானும் அப்படியே வாழ்வேன், பிரபலமாக வேண்டும், இன்னும் வேற லெவலில் அடுத்த லெவலில் போகணும், பெரிய சபை கட்டணும் அப்படிங்கிற உலக ஆசீர்வாதங்களுக்கு நேராக ஓடாமல் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதையே பாரமாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறவர்கள் இன்னைக்கு தேசத்தில் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் எழும்புவதற்கு தான் திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஒரு தலைமுறை இன்றைக்கு ஊழியம் செய்வதை விரும்பவில்லை, பிரபலமாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிரபலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? வசனம் விருத்தி அடைந்திருக்கிறதா? அந்த பிலிப்பை போல, ஸ்தேவானை போல வைராக்கியம் உள்ளவர்கள் எழும்ப மாட்டார்களா? ஸ்தேவானுடைய ஊழியம் பாருங்கள், பிலிப்புவினுடைய ஊழியத்தை பாருங்கள். எவ்வளவு மேன்மையான ஊழியம்!
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை குறித்து சொல்லும் பொழுது மிக அழகாக நேர்த்தியாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் அல்லவா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், அழகாக அந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆமென். அதையும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டு நான் அதற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கப்படும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாருங்கள். 2ஆம் வசனம், தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். 7ஆம் அதிகாரம் முழுவதும் ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியமாய் காணப்படுகிறது. ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்கிறார். இரத்த சாட்சியாய் மரித்ததுக்கு பிற்பாடு அங்கே தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை அடக்கம் பண்ணினார்கள், அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். ஆனால் 3ஆம் வசனத்தில் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இந்த வார்த்தையை தான் ஜெப குறிப்பாக கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்தில் போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஏன் இந்த ஜெப குறிப்பு என்றால், சபையில் நெருக்கம் வருகிறதா, சபையில் உபத்திரவம் வருகிறதா, மிகப்பெரிய ஊழியத்தில் சுவிசேஷ பணியிலே உபத்திரவம் வருகிறதா, எதிர்ப்புகள் வருகிறதா, அடிகள் வருகிறதா, மரணங்கள் வருகிறதா, கட்டுகள் வருகிறதா, காவல்கள் வருகிறதா, அங்கே ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செய்கிறார். அங்கே ஒரு கூட்டத்தை அங்கே பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிதறப்பட்டு போனவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று போட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை என்ன செய்தார்கள்? பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அங்கே கவனித்து பார்க்கும்படி அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அப்போஸ்தலர் தவிர யாருமே சுவிசேஷம் சொல்லவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்போஸ்தலரை தவிர அங்கே பிரித்து அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் அன்றாடக விசாரணையில் இருந்தவர்கள் கூட தேவனுடைய ஊழியத்தை மகிமையாய் செய்தது போல, தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் அல்ல, எல்லார் மேலேயும் கர்சுத்தாவியானவர் இறங்கி தேசத்தில் கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலமாய் இருக்கிறது. ஒருவேளை இரத்த சாட்சிகளாய் மரிக்க ஆயத்தமாய் உள்ளவர்கள் எழும்ப வேண்டும். ஒருவேளை மந்திரிமார்களுக்கே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்களாய் எழும்ப வேண்டும். அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாய் எழும்ப வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சபையில், இந்த ஆதி சபையில் நடந்த அனுபவங்கள் இந்த நாட்களிலும் நடக்க வேண்டும் என்பதுதான் ஜெப குறிப்பினுடைய வாஞ்சையாய் காணப்படுகிறது. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட ஜெப குறிப்பை உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அன்றாடக விசாரணைகளை விசாரிப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட கர்த்தாவே அந்த 7 பேரில் ஆண்டவர் 2 பேருடைய கர்த்தாவே ஊழியத்தை நாங்கள் கவனித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தேவானுடைய ஊழியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பிலிப்பினுடைய ஊழியத்தை பார்க்கிறோம். வித்தியாசமான நிலைகளில் நீர் அவர்களை பயன்படுத்தினாலும் கர்த்தாவே, உமக்காக வைராக்கியம் பாராட்டினவர்களாய் எழும்பினார்கள் அல்லவா? அவர்கள் பிரிக்கப்பட்டது என்பதோ ஆண்டவரே சபையினுடைய ஆண்டவரை விசாரிக்கிற வேலைக்காய் இருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் அவர்கள் மேல் வைத்திருந்த அழைப்பும் அவர்கள் மேல் வைத்திருக்கிற காரியமும் சரியாய் இருந்த பொழுது எப்படி அவர்கள் கர்த்தாவே ஊழியத்திற்காக புறப்பட்டு வந்தார்களோ, அந்த மாதிரி கர்த்தாவே சபையில் இருக்கிற வாலிபர்கள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. ஊழிய அழைப்பை பெற்று தரிசனத்தை பெற்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் வெளியே வர முடியாமல் கர்த்தாவே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற, அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களை எழுப்பிவிடும் ஆண்டவரே. அவர்களை ஸ்தேவான்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. பிலிப்புகள் எழும்பட்டும் என்று அந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆண்டவரே, வசனம் எங்கும் தேசம் எங்கும் கடத்தப்பட, எதிர்ப்புகளின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே உயிரை துச்சமாக மதித்து ஊழியம் செய்வதற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற ஏராளமான ஊழியர்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் அவர்கள் திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏதோ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, காரியத்தின் நிமித்தமாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக செயல்படாமல் முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த நாளில் ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட நிலைமையில் யாராக இருந்தாலும் தேவரீர் அவர்களை வெளியே கொண்டு வருவீராகப்பா. ஆண்டவர் வெளியே கொண்டு வருவீர்களாகப்பா. தேசம் தேவனை அறியும்படியாக, ஆண்டவரே சபைகள் உயிர் மீட்சி அடையும்படியாக, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய வசனம் ஆண்டவரே ஜனங்களுக்குள் ஆண்டவரே பலமாய் கடத்தப்படும்படியாக கர்த்தாவே நீர் ஒரு கூட்டத்தை பிரித்தெடுப்பீராக ராஜா. அவர்கள் தேசங்களுக்குள் ஆண்டவரே கடத்தப்படுவார்களாக, கொள்ளை நோய்களாய் கடத்தப்படுவார்களாக என்று அந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை கர்த்தர் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய பாரம் எல்லாம்
காலமெல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே பிலிப்பை போல ஸ்தேவானை போல ஆண்களும் பெண்களும் ஆண்டவரே வைராக்கியம் பாராட்டினவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே, யாகேல்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே, எஸ்தர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அன்னாள்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் எழும்பட்டும் என்று இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் எழுப்புவீராகப்பா, ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக ஆண்டவரே. ஏதோ ஒரு உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை எழும்ப விடாமல் தடுக்கிற எல்லா விதமான ஆண்டவரே சபிக்கப்பட்ட பொல்லாத வல்லமையின் கிரிகைகளும் ஆளுகைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலக்கப்படுவதாக என்ற இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாக எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களையும் எழுப்பிவிடும் ஆண்டவரே. தலைமைத்துவத்திற்கு கீழாக இருக்கிறவர்களையும் எழுப்பிவிடும் ஆண்டவரே என்பது இந்த நாளில் ஜெப குறிப்பினுடைய பாரமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்கள். ஏதோ ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபித்து விட்டு மௌனமாய் இல்லாதபடி தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க, தொடர்ந்து தேவ சமூகத்தை அசைக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கிருபையும் பலத்தையும் சத்துவத்தையும் இந்த நாளிலே தருவாராக. அடுத்ததான ஒரு காரியத்திற்காக இந்த நாளிலே நாம் கடந்து வர இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு காரியத்தை இந்த நாளிலே நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். இந்த நாளிலே இருதயம் மிகவும் பாரப்பட்டு இருக்கிறபடியினாலே அந்த காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். சபையிலே என்னென்ன காரியங்கள் ஆவிக்குரிய வட்டாரத்தில் நடக்கிறதோ அதுதான் நாம் வாழுகிற தேசத்திலும் அது பிரதிபலிக்கிறதாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும்படி அத்தேனே பட்டணத்துக்கு அவர் கடந்து சென்றார். இந்த அத்தேனே பட்டணத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் நமக்கு நன்றாக தெரியும், தெரியாதவைகள் அல்லவே. இந்த அத்தேனே பட்டணத்தில் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியமடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப்போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து என்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். முக்கியமான காரியத்திற்கு நேராக வருகிறேன். 21ஆம் வசனம். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும், அந்த அத்தேனே பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அங்கே வந்து தங்குகிற அந்நியர், வெளிநாடுகளிலிருந்து வெளி தேசங்களிலிருந்து வந்து தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. அவங்களுடைய பொழுதுபோக்கே அதுதான். மற்றவங்களை பேச வச்சு வேடிக்கை பார்த்து அதில் அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதுபோக்கு அவங்களுடைய. அது பொழுதுபோக்கு என்னவென்றால் பேசிக்கொண்டே பேசி 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 அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது, பொழுதுபோக்கி கொண்டிருக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இந்த பொழுதுபோக்கும் கருவியாக இந்த மார்ஸ் மேடை அவர்களுக்கு இருந்தது. பொழுதுபோகலை அப்படின்னா மார்ஸ் மேடையில் ஒருத்தனை ஏற்றி விட்டு அவனை பேச வைத்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நேரத்தை கழித்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை போல இன்றைக்கு இந்த மார்ஸ் மேடையை சோசியல் மீடியா இருக்குல்ல, இன்றைய சோசியல் மீடியா, அதுக்கு இணையாக ஆவியானவர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனிங்கள். இது ஒரு ஜெப குறிப்பாக கொடுக்கிறேன். சபைகள் உயிர் மீட்சி அடைய முடியாதபடி இன்றைக்கு தடுக்கிற ஒரு காரியம் சோசியல் மீடியா.
இந்த சமூக வலைதளம் சபைகள் உயிர் மீட்சி அடைய முடியாதபடி எப்படி இந்த அத்தனை பட்டணத்தாருக்கு மார்ஸ் மேடை ஒரு பொழுதுபோக்குகிற இடமாக இருந்ததோ, அதே போலதான் இன்றைக்கு ஆவிக்குரிய நமக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஒரு மார்ஸ் மேடையை போல் இருக்கிறது. அங்கே பொழுதுபோகிறது, நன்றாக பொழுதுபோகிறது. ஏராளமான வீடியோக்களை பார்க்கிறோம், ஏராளமான பாடல்களை பொழுதுபோக்கிற பார்க்கிறோம், ஏராளமான காரியங்கள், பரியாச காரியங்களை பார்க்கிறோம், ஏராளமான ஜோக்குகளை பார்க்கிறோம், ஏராளமான சந்தோஷமான கவர்ச்சியான காரியங்கள், ஏராளமான பொழுதுபோக்குகள் நிறைந்தவைகளாய் காணப்படுகிறது அல்லவா? ஆண்டவரே, இந்த காரியத்தை கத்தாவே அத்தனை பட்டணத்தில் இருக்கிறவர்கள் பொழுதுபோக்குவதற்கு மார்ஸ் மேடையை பயன்படுத்தினால், எங்கள் சபையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே பொழுதுபோக்குக்காக ஆண்டவரே சோசியல் மீடியாவை கையில் எடுத்துக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறதை ஆண்டவரே சபைகள் வேடிக்கை பார்க்கிறது, தலைமைத்துவங்கள் வேடிக்கை பார்க்கிறது. இதிலிருந்து சபையை பிரிக்க முடியலையே, இதிலிருந்து சபையை வெளியே கொண்டு வர முடியலையே என்கிற ஒரு பெரிய ஏக்கம் தான் இந்த ஜெபக்குறிப்பினுடைய காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக நீங்களும் நானும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். பலருக்கு பொழுதுபோக்கு உபதேசம் பொழுதுபோக்கா இருக்கு. இந்த மார்ஸ் மேடையில் என்ன உபதேசம் பண்ணாலும் ஒரு பொழுதுபோக்கு தான். பவுல் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக தான் பார்ப்பாங்க. இந்த சிலருக்கு என்ன பண்ணுறதுன்னா, இதில் பரியாசம் வேறு அதில் நடக்குது. பரியாசம் இதையும் இந்த நாளில் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். பொழுதுபோக்கு, பரியாசம், கிண்டல், கேலிகள் இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்தில் பரவி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். உருப்படியாக ஒரு பிரசங்கம் பண்ண முடியல, உருப்படியாக ஒரு ஜெபம் பண்ண முடியல, உருப்படியாக ஒரு நல்ல பாடலை பாட முடியல. எது நடந்தாலும் அதில் இருக்க முழு செய்தியை கேட்குறாங்களோ இல்லையோ, அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு காரியத்தை எடுத்து அதிலுக்கு தவறான அர்த்தத்தை கற்பித்து அதிலிருந்து ஒரு கற்பனையான ஒரு காரியங்களை உள்ளே வைத்து ஊழியக்காரரை கேவலைப்படுத்துவதும் மரியாதை குறைவாக பேசுகிற காரியத்திலும் இன்றைக்கு தீவிரம் காட்டிக்கொண்டு இருக்கிறோமே. கிறிஸ்துவ வட்டாரம் இன்றைக்கு தேசம் தேவனை அறியுமா என்கிற காரியத்தை விட ஆண்டவர் தேசம் தேவனை அறிய முடியாதபடி என்னென்ன காரியங்களை, ஊழியர்களை குறை சொல்லுகிற, விசுவாசிகளை குறை சொல்லுகிற, பிரசங்கத்தை குறை சொல்லுகிற, ஆராதனையை குறை சொல்லுகிற எல்லா காரியங்களும் இன்றைக்கு பொழுதுபோக்காக இன்றைக்கு சோசியல் மீடியாவில் வந்துவிட்டபடினால சபைகளில் இன்னைக்கு உயிர் மீட்சியை பார்க்க முடியவில்லை. அதே மார்ஸ் மேடை ஒரு சிலரை அது கர்த்தருடைய பக்கமாய் இழுத்தது. நன்றை கவனிங்கள். அதே போல தான் இந்த சோசியல் மீடியா ஒரு சிலரை இழுக்குது. அந்த ஒரு சிலரை இழுக்கிற அந்த மார்ஸ் மேடை எப்படி இருந்ததோ அதுபோல தான் இந்த திரும்பவும் உயிர்ப்பையும் இந்த சோசியல் மீடியாவில் இழுத்து விடாதா என்கிற ஏக்கமும் எங்களுக்கு உண்டு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கேட்கலாம், அப்போ ஏன் நீ இங்கே வருகிறாய் என்று நீங்கள் கேட்கலாம். இவ்வளவு சோசியல் மீடியாவில் இருக்கிறது என்று தெரியும், ஏதற்காக நீங்கள் வருகிறீர்கள் என்று கேட்கலாம். இதே மார்ஸ் மேடையில் பவுல் முழங்கினான். பவுல் அங்கே பேசப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே சிலர் 34ஆம் வசனம், சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். இதே மார்ஸ் மேடையில் அங்கே பரியாசம் இருந்தது, அங்கே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பொழுதுபோக்கு இருந்தது. அங்கே ஏதோ காரியங்கள் பேசுகிறானே, விட்டு கொடுக்க கூடாது, கடின இருதயம் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிலர் சொன்னாங்க, இன்னொரு நாள் நாங்கள் கேட்டுக்கிறோம், போய்க்கிறோம் என்று சொன்னார்கள். இன்னொருவர் அவரை விட்டு போய்விட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அதிலே மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனீசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். பெயர் சொல்லக்கூடிய நபர்களும் அந்த இடத்துல சந்திக்கப்பட்டார்கள். அது அவர்களுக்கு பொக்கிஷமாக இருந்தது. ஒருவேளை நான் மார்ஸ் மேடைக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த பவுலினுடைய பேச்சை நான் கேட்காமல் போயிருப்பேன் என்று அந்த ஒரு சிலர் எதிர்பார்த்திருக்கலாம். ஒரு சிலர் எதற்கு இந்த வாயாடி இங்கே வந்தான் என்று எதிர்பார்த்திருக்கலாம். இதுதான் சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியாவில் அநேகர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சோசியல் மீடியாவில் ஒரு சிலரை தேவன் பக்கமாக இழுப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. நாம் எந்த பக்கத்தில் நிற்கிறோம் என்பது தான் முக்கியம். எந்த இடத்தில் நாம் நிற்கிறோம் என்பது தான் முக்கியம். ஏன் இவ்வளவு நேரம் பேசுகிறேன் தெரியுங்களா? இதெல்லாமே ஜெப குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது ஜெபமாய் தான் நாங்கள் சோசியல் மீடியாவில் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது இருதயத்தின் ஏக்கம். சர்வவல்ல தேவனுடைய இருதயத்தின் ஏக்கம். இன்னைக்கு பரியாசங்கள், எல்லாரும் பரியாசம். கவனிச்சு பாருங்க.
ஆரம்ப நாட்களிலே சுவிசேஷ கூட்டங்களிலே தீர்க்கதரிசன பெயரை சொல்லி கூப்பிடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியம் இருந்தது. அநேகர் வந்தார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அது ஒளிந்து போச்சு. அதே போல அபிஷேக ஆராதனை இன்னைக்கு ஓப்பன் கிரவுண்டில் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட நடந்தது. கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அதுவும் ஒளிஞ்சு போச்சு. சுவிசேஷ கூட்டங்கள், அற்புத அடையாளங்கள் நடந்தன, அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஏமாத்துனாங்க. நம்ம மக்களே அதை வீடியோ எடுத்து போட்டே அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கொடுத்தார்கள். எல்லாம் முடிஞ்சுது. ஆராதனை சொல்லவே வேணாம். இன்னைக்கு கிளின்னு கிழிக்கிறாங்க. எதையுமே இன்னைக்கு சோசியல் மீடியாவில் கொண்டு போக முடியல. ஒரு பிரசங்கம் பண்ண முடியல, போதிக்க முடியல. அதில் ஏதாவது குற்றம் கிடைக்குமா, அதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா என்பதை பார்த்து அதை எடுத்து அந்த ஊழியக்காரரை என்ன செய்ய முடியுமோ செய்கிற அளவுக்கு துணிகரமாக இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் மாறினதுனால தான் அரசியல்வாதிகள் தெளிவாக பண்ணுறாங்க. மேல்மட்டத்தில் இருக்கிற தலைமைத்துவத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் ஏன் பொய் பேசுகிறாங்க? ஏன் துணிகரமான பரியாசங்கள் நடக்குது? கிண்டல், கேலி, அவமானங்கள் ஏன் நடக்குதுன்னா சபை செய்யுது, அதனால தேசம் செய்யுது. என்னைக்கு சபை உயிர் மீட்சி அடையுமோ அப்போதான் தேசத்திலையும் மாற்றம் வரும். இன்னைக்கு துணிகரமான பாவங்கள் இன்னைக்கு மார்ச் மேடை முன்பாக அமர்ந்து கொண்டு இருக்கிறது போல இன்றைக்கு கிறிஸ்துவம் அமர்ந்து கொண்டு இருக்கிறது. வெகு சிலரே இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிறார்கள். வெகு சிலரே ரட்சிக்கப்படுகிறார்கள். சபைக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா ஒரு பொழுதுபோக்குகிற ஒரு கருவியாக மாறி போச்சு. சபைக்கு சோசியல் மீடியா பரியாசக்காரர்களின் கூடாரமாக மாறிவிட்டது. அதே சோசியல் மீடியாவில் பவுல் கிறிஸ்துவை அறிவித்து ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டது போல ஆண்டவரே திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா? இந்த ஜனங்கள் கண்கள் திறக்கப்படாதா? பரியாச உதடுகள் நிற்காதா? அவமானப்படுத்தப்படுகிறீரே நிற்காதா? நற்செய்தி படிக்காக, வசனத்தை போதிப்பதற்காக, ஜெபத்தை திரட்டுவதற்காக ஒரு கூட்டத்தை, கத்தருக்கென்று வைராக்கியமுள்ள கூட்டத்தை உயிர்ப்பித்து எடுப்பதற்காக, தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை ஜனங்களுக்குள் கடத்துவதற்காக ஏன் இந்த சோசியல் மீடியாவை நம்ம பயன்படுத்தக்கூடாது? அப்படிப்பட்டவர்கள் எழும்பணும், அப்படிப்பட்டவர்கள் எழும்பணும், அப்படிப்பட்டவர்கள் எழும்பணும். இந்த காரியத்தை இருதயத்தின் ஏக்கமாய் வைக்கிறேன். இன்றைக்கு திருச்சபை நடுங்கிக் கொண்டு இருக்கிறது. எல்லாரும் பயப்படுகிறார்கள். பெரும் தலைவர்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் வருவதை நிறுத்துகிற ஒரு அளவுக்கு ஆகிவிட்டது. சோசியல் மீடியாவில் சுவிசேஷம் பரவக்கூடாதுங்கிற அளவுக்கு பிசாசானவன் நபர்களை எழுப்பி கிரிட்டிசைஸ் பண்ணுகிற நபர்களை எழுப்பி விட்டான். இது கள்ள உபதேசிகளுக்கு கூடாரமாக மாறிவிட்டது. அவர்கள் எதை பற்றியும் கவலை இல்லை. எங்களை பற்றி நீ ப்ரமோட் பண்ணு. கள்ள உபதேசங்கள், கள்ள ஆராதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் பெருகுது. சத்தியத்தை அறிவிக்கிற கூட்டம் கம்மியாயிருச்சு. வேண்டாம், போக வேண்டாம். கண்டிப்பாக எவனும் இதை கேட்க போகிறதில்ல. யாருக்கு இது பிரயோஜனப்பட போகிறதில்ல. வேண்டாம் என்று ஒதுங்குகிற காலமாய் மாறி போச்சு. நிலைக்கு ஐயா வேண்டாப்பா, சோசியல் மீடியாவில் வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. ஆனால் அதை பிசாசானவன் கையில் எடுத்துட்டானே, சத்ருவானவன் கையில் எடுத்துட்டானே. அந்நிய உபதேசங்கள் இன்றைக்கி வந்துருச்சே. இன்றைக்கி மக்களுடைய பயன்பாடு இன்றைக்கி சோசியல் மீடியாங்கிற லெவலுக்கு போயிருச்ச, கூடாரமாய் மாறி போயிருக்கே. அதே மார்ச் மேடையில் தானே பவுல் கதறினார். ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த முடிஞ்சது அல்லவா? இன்னும் பல வேத வல்லுநர்கள்ட்ட கேட்டோம்னா பவுலுடைய மார்ச் மேடை மினிஸ்ட்ரி ஒரு ஃபெயிலியர்னு பேசுகிறாங்களே. பேசுகிறாங்களே. இந்த நிலை மாறாதா? இந்த நிலை மாறாதா? பரியாசங்கள் மாறாதா? எதிர்பேச்சுகிற பேச்சுகள் மாறாதா? பகையை உண்டாக்குகிற பேச்சுகள் இன்றைக்கி சபையில் வந்ததுனால இன்றைக்கி தேசத்தில் வந்துருச்சு. வெறுப்பு பேச்சுகள் வந்ததுனால இன்றைக்கி தேசத்தில் வெறுப்பு பேச்சு பேசுகிறாங்க. துணிகரமாக பொய் பேசுகிறதுனால இன்றைக்கி தேசங்களில் துணிகரமான பொய். எங்கே யாரும் எங்கே பொய் பேச மாட்டாங்க என்று ரோல் மாடலாய் பார்க்கிற நபர்கள் வாயிலிருந்து பொய்யா வருதே தேசத்தில் இன்னைக்கு. அதுக்கு காரணம் சபை.
நமக்குள் எழும்பின கிரிட்டிசைஸ் பண்ணுகிறவர்களுடைய நிலை, இவங்க சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க, இவங்க ஆத்மாதாயம் பண்ண மாட்டாங்க, இவங்க ஆண்டவருக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒன்றே ஒன்று கிரிட்டிசைஸ் தெளிவாக செய்வாங்க. நீங்கள் சுவிசேஷம் மங்கி போகுதுங்க. இருதயம் வேதனையோடு நான் பேசுகிறேன். கடந்த நாட்டில் ஒரு சபைக்கு போயிருக்கும் பொழுது ஒரு பாஸ்டர் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார். யூடியூபில் மிகவும் பிரபலமாக இருக்கும் பாடகர் வந்திருக்கிறார். அவர்களுக்கு ஏராளமான சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம் சபைக்கு அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அழகானவர்கள். இப்படியெல்லாம் ஒரு அறிமுகம். கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினது போய் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கிறவர்கள், இன்றைக்கி அவங்க தரிசனம் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்குது, பெரிய விஷயம் என்று பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி சபை மாறி போச்சு. அதையும் கைதட்டி ரசிக்கிற ஒரு கூட்டமாய் மாறி போனோமா? சபை எழும்பாதா? சபை உயிர் மீட்சி அடையாதா? சூழ்நிலைகள் மாறாதா? இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொன்ன பேர் போய் இன்னைக்கு ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆயிருச்சு. ஒரு 10 பாட்டுக்கு ஒருத்தர் கீபோர்டு போட்டார், ஒருத்தர் 10 பாட்டுக்கு மியூசிக் பண்ணிட்டாரு, 10 பாட்டில் ஒரு சகோதரி பாடிட்டாங்க, ஒரு சகோதரன் பாடிட்டார் அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு பேர் செலிபிரிட்டி. எங்கிருந்து வந்துச்சு இந்த வார்த்தையெல்லாம்? சபைக்குள்ள இவர் செலிபிரிட்டியா? சபை உயிர் மீட்சி அடையும்னு பார்த்தா சபையினுடைய நிலைமை மோசமாக போகுது. அதனால தான் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரா? இந்த நிலையில சபையிலிருந்து மாறாதா? உலக வழக்க சொல்லுகள் சபைக்குள் வரக்கூடாது ஆண்டவரே. எங்கே ஆண்டவரே செலிபிரிட்டி? சபைக்குள் எப்படி வந்தாங்க இவங்கெல்லாம்? இந்த நிலையை மாத்துறதுக்கு ஆண்டவரே உதவி செய்ய மாட்டீரா? ஒரு விசை நீங்கள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஜெபக்குறிப்பை உங்கள் சமூகத்துக்கு முன்னால் வைக்கிறோம். உங்கள் இருதயத்தின் ஏக்கத்தை தான் ஆண்டவர் ஜெபக்குறிப்பாக நான் வச்சுருக்கேன். இதில் இவ்வளோ நேரம் நான் பேசுனதில் நிறைய ஜெபக்குறிப்பு இருக்குப்பா. அன்றைக்கு மார்ச் மேடையில் தனி மனிதனாய் நின்று முழங்கின முழக்கம் வீண் போகல இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு அத்தனை பட்டணத்தாக இருக்கும், வெளியிலேருந்து வந்தவங்களுக்கும் அது ஒரு பொழுதுபோக்குகிற இடம். மார்ச் மேடை டைம் பாஸ் பண்ணுகிற இடம். இன்றைக்கி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சோசியல் மீடியா ஒரு டைம் பாஸ் பண்ணுகிற இடமா சபைக்குள்ளேயே வந்துருச்சு, வீடுகளுக்குள்ளே வந்துருச்சு. நாங்களோ என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் அடையாளங்கள் இன்றைக்கும் அடையாளங்கள் மாறி போயிருச்சு. இந்த நிலைமை மாறாதா என்று தான் ஆண்டவரே நாங்கள் சமூக வலைதளத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆண்டவரே ஒரு விசை நீர் அவர்களை தொடும் ஆண்டவரே. சாரமற்று போயிருப்பார் என்று சொன்னால் ஒரு விசை உயிர்ப்பையும் ஆண்டவரே. எங்களை தொடமாட்டீரா என்று ஏங்கிக் கொண்டிருந்தால் ஒரு விசை இந்த வார்த்தை அவர்களை தொடட்டும் என்ற நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் வரட்டும் ஆண்டவரே. கிரிட்டிசைஸ் பண்ணி ஆண்டவரை ஊழியத்தை கெடுத்து சபையில் ஊழியனை எழும்பக்கூடாது என்று ஒழிக்க நினைக்கிற சத்துருவின் வஞ்சகங்கள் ஆண்டவரை உடைக்கப்படக்கூடாதா? என்னென்ன சபைக்குள் நடக்குது அதெல்லாம் தேசத்தில் பார்க்குறோமே. சபைக்குள் என்ன நடக்குது அதெல்லாம் குடும்பங்களை நாங்கள் பார்க்குறோமே, உலகத்தில் பார்க்குறோமே. இதுக்கு காரணம் சபை தானே ஆண்டவரே. இந்த சபையில் ஆதி சபை வைராக்கியம் இருந்தது போல் ராஜ்யங்கள் நடுங்கினதல்லவா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த நாட்களில் வராதா? ஒரு கூட்டத்தை நீர் ஏற்படுத்த மாட்டீரா என்கிற ஏக்கம் தான் ஆண்டவர் எங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஒரு விசை நீர் கிரியை செய்யும், ஒரு விசை நீர் கிரியை செய்யும், ஒரு விசை நீர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு சில காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக ரத்தின சுருக்கமாய் இந்த நாளிலே நான் வைக்க விரும்புகிறேன். பொதுவாக இன்றைக்கு எழுப்புதல் என்கிற பெயர் எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கேட்கிறார்கள், எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதலே என்று என்னன்னு தெரியாமல் இன்னைக்கு எழுப்புதலை குறித்து பேசுகிறார்கள், செய்கிறார்கள் என்று கருத்துக்கள் வருகிறது. உண்மைதான்.
நானும் ஒரு பிரபலமான ஊழியர் நடத்தின கூட்டத்திற்கு கருத்தரங்கு கடந்து சென்று எழுப்புதலை குறித்ததான காரியத்தை பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி கூப்பிட்டிருந்தார். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் அவர் பேசினார். பேசி முடித்ததுக்கு பிற்பாடு நான் அவரிடத்தில் கடந்து சென்று, ஐயா, நீங்கள் இவ்வளவு நேரம் எழுப்புதலை குறித்து பேசினீர்கள், எழுப்புதல் என்றால் என்ன, அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கே தெரியாது என்று சொல்லிவிட்டார். எனக்கே தெரியாதுங்க பாஸ்டர், தெரியாமல் தான் 2 மணி நேரம் பேசினார். வரும்பொழுது வெறுமையாய் வந்தேன். இன்றைக்கு அநேகருக்குள் அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. என்னுடைய நெருங்கிய நண்பர் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறார், பாஸ்டர் கண்மணிராஜ். அவர் ஒரு முறை ஜெபத்தை நடத்தும் பொழுது இப்படியாக சொன்னார், எழுப்புதல் என்பது அதனுடைய எழுப்புதலுக்கு முன்பாக நடக்க வேண்டிய ஒரு காரியம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக்கப்படுதல், ஒரு மனிதனுக்குள் நடக்க வேண்டிய காரியம். அதுதான், அதன் விளைவுதான் எழுப்புதல். ஒரு சாதாரணமான மனிதனுக்குள் காணப்படுகிற மறுரூபம், மாற்றம், ஒரு சாதாரண விசுவாசிகள் வருகிற டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக்கப்படுதல், அதுதான் எழுப்புதல். அதை சபை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை சபை அடையாளப்படுத்துங்க என்றார். அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. இன்னொரு இடத்துல ஒரு நபர் சொன்னார், எழுப்புதல் என்றால் என்ன? ஒரு அமர்ந்து கொண்டிருக்கிறான், உட்கார்ந்துட்டு இருக்கிறவனை மேலே எழுப்பினான். ஒரு எழுப்புதல் என்றால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவனை எழுப்பிடுவதுதான் எழுப்புதல் என்று சொன்னார். விளையாட்டாக இருந்தது அந்த இடத்துல. ஆனால் வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிற எழுப்புதல், பலரும் பல விளக்கங்கள் நமக்கு கொடுத்தாலும் இந்த எழுப்புதலுடைய விளைவை சிலர் பேசுவார்கள். எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும் என்பதை பேசுவார்கள். அநேகர் சொல்லப்படுகிற எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும், எழுப்புதலுடைய விளைவு நிறைய பேசுவார்கள். எழுப்புதல் அந்த வார்த்தையை நாங்கள் சங்கீதம் 85:6 படிக்கப்படும் பொழுது கர்த்தர் தெளிவாய் சொன்னார், கர்த்தரில் மகிழ்வதே. எந்த ஒரு மனிதன் உண்மையாய் கர்த்தருக்குள் மகிழ்கிறானோ, உண்மையான அந்த மகிழ்வுக்குள் ஒருவன் வருவானானால், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி அதற்கு எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, அந்த மகிழ்ச்சிக்குள்ளே தான் ஒரு ரிவைவல் இருக்குது. உண்மையான மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழுகிற ஒரு மகிழ்ச்சி, அதற்கு எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தரில் மகிழ ஒரு கர்த்தரில் ஒரு மகிழ என்ன ஒரு சந்தோஷம் நடக்குது, மனம் திரும்புதல், கர்த்தரில் மகிழுகிற ஒரு மனப்பாடு, கர்த்தரில் மகிழுகிற ஒரு காரியம், தீவிர நற்செய்தி பணி. ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்து பாருங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ ஒரு சந்தோஷம். நைட்டு பெட்டுக்கு வரும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, கர்த்தரில் மகிழ ஊழியம் செய்ய ஒரு மகிழ்ச்சி, தேவனோடு கூட ஒரு மனப்பாட்டில் இணைந்து நிற்க ஒரு மகிழ்ச்சி, மனம் திரும்பி வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சி. இதை நிரந்தரமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு எழுப்புதல் சபைகளுக்குள் கடத்தப்படுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எழுப்புதலின் விளைவுகள் வேற, அது என்னென்ன நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. 3 விதமான காரியங்களை நாம் பார்த்து இந்த நாளில் ஜெபிக்க இருக்கிறோம். எருசலேமினுடைய எழுப்புதல், எருசலேமின் எழுப்புதல், அந்தியோகியா பட்டணத்தில் வந்த எழுப்புதல், எபேசு சபையில் வந்த எழுப்புதல். இந்த 3 விதமான எழுப்புதலையும் நான் அங்கே நடந்த விளைவுகளையும் நாம் கவனிப்போம் என்று சொன்னால் அது மிகுந்த ஒரு பிரயோஜனமுள்ளதாய் காணப்படும். அங்கே அந்த வசனத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். அந்த எருசலேமினுடைய எழுப்புதல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 46, 47ஆம் வசனத்தை பார்க்கப்படும் பொழுது, மனம் திரும்பினவர்களாய், ஒரு மனப்பட்டவர்களாய், அனுதினமும் அந்த வார்த்தையை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மனம் திரும்புதல், ஒரு மனம், அதோடு அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ரிவைவல், எழுப்புதல் பேசுகிறோம் அல்லவா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் அந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மிக அழகாக நேர்த்தியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுதானே நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் நாட்களில் இது நடக்காதா என்று சொல்லுகிறோம் அல்லவா? அங்கே பார்க்கிறோம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது அல்லவா? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள்.
46ஆம் வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. 47, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது எழுப்புதல் நாட்களில் நடக்கிறது தானே. இன்னைக்கு எங்க நடக்குது? ரட்சிக்கப்படுகிற இன்னைக்கு புதிதாக ஆத்துமாதாயம் நடக்குதா? நான் எதுவுமே நடக்கலை என்று நான் சொல்லவில்லை. ஒருவேளை சொல்ல வட இந்தியாவில் வந்து பாருங்கள், ஆந்திராவில் வந்து பாருங்கள், இன்னும் பல மாவட்டங்கள் வந்து பாருங்கள், மாநிலம் வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறோம். பொதுவாக உலகளாவிய காரியத்தில் நாம் கடந்து வரலாம். மிகப்பெரிய ஆத்தும அறுவடை இல்லை. எருசலேமின் எழுப்புதல் வேணுமாண்டவரே. அந்தியோகியாவின் எழுப்புதலை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லுவார். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை இன்னும் பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே 21ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். 20ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்கள் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இது நடக்க வேண்டாமா? அந்தியோகியாவின் எழுப்புதல் என்ன நடந்தது? அநேக ஜனங்கள் விசுவாசிகளானார்கள். அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. எழுப்புதலில் அங்கே அந்த அந்தியோகியாவின் எழுப்புதலை கொஞ்சம் பாருங்கள். 24, 25, 26 கவனித்து பாருங்கள். 25, 26 பாருங்க. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்த அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபையோடு கூடியிருந்தார்கள். வசனம் அழகாக சொல்லுகிறது. ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து உபதேசம் பண்ணினார்கள். இன்னைக்கு அது நடக்கா? 24ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ரிவைவல் நாட்கள் அது நடக்கும். எழுப்புதல்ல பார்க்க அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் வருவார்கள். இந்த வார்த்தை நடக்காதா? எங்க சபையில் நடக்காதா? எங்க கண்களில் இந்த தலைமுறையில் இதை பார்க்க முடியாதா? அநேக ஜனங்கள். அந்த வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவைகள் எல்லாமே ஜெப குறிப்பு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசுவிலே பாருங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துக்கு நேரே திருப்புவோம். இதையும் ஜெப குறிப்பாகத்தான் உங்களுக்கு மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினால் ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். 2 வருஷ காலம் ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். இதுதானே எழுப்புதலின் காலம். வசனத்தை கேட்க முடியலையே, வசனத்தை வசனமா பிரசங்கிக்கிற கூட்டத்தை காண முடியலையே. கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள ஆராதனைகள் பெருகும் பொழுது அவைகளை அடையாளம் காட்டக்கூடிய காரியமும் இன்னைக்கு நடக்கலையே, தெரியலையே, சொல்ல வரலையே, முன் வரலையே. அப்படியே முன் வந்து சொன்னாலும் பொறாமையினால் நீ பேசுகிறாய் என்று அதையும் பரியாசம் பண்ணுகிற கூட்டம் வந்து விட்டதே. இவங்களும் பண்ண மாட்டாங்க. தவறான காரியத்தை அடையாளம் காட்டினால் நீ பொறாமையினால் சொல்லுகிறாய் என்கிறையும் சொல்லுகிற ஒரு கூட்டம் காணப்படுகிறது. பரியாசங்களும் கிண்டல்களும் கேலிகளும் ஆவிக்குரிய வட்டாரத்தில் எவ்வளவு பெருகிறதோ அதே அளவுக்கு தேசத்தில் பெருகும் என்பதில் சந்தேகமே இல்லை. எபேசுவின் நாட்களிலே, அந்த எழுப்புதலின் நாட்களிலே அநேகர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா? 19ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேக தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். இது நடக்க வேண்டாமா? ரிவைவல் இதுதான். அவனுடைய பாரம்பரியங்கள், அவனுடைய மாந்திரிகங்கள், அவனுடைய புத்தகங்கள் சுட்டரிக்கப்பட்டது. எல்லாருக்கும் முன் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள்.
20ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ரிவைவல். எபேசரோட ரிவைவல் இப்படி இருந்தது. ஒரு மனிதன் மூலமாய் கர்த்தர் செய்யலையா? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா செய்யலையா? ஸ்தேவான் மூலமாய் செய்யலையா? பிலிப்பு மூலமாய் செய்யலையா? ஆதி சபையில் இருந்தார்களே அவர்கள் செய்யலையா? திரும்பவும் சபைகள் உயிர்ப்பிக்கப்படாதா? நாம் இப்படி வாசித்த எருசலேமில் நடந்த எழுப்புதலின் காரியங்கள், அந்தியோகியாவில் நடந்த எழுப்புதலின் காரியங்கள், எபேசுவில் நடந்த எழுப்புதலின் காரியங்கள் இந்த நம் நாட்களிலும் நடக்க வேண்டும் என்பதே நம்முடைய இருதயத்தின் ஏக்கமாய் சபைகளுக்குள் இருக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய அசைவை இந்த நாளிலே நம்மால் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்குமே உண்டாவதாக. நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் நம்ம விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய. அதனால் எபேசு சபையை பார்த்து சொன்ன, ஆதியிலே இருந்த அன்பை விட்டாய். எபேசு சபையினுடைய வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். எபேசு சபையினுடைய அன்பை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்ற வார்த்தைகளை நாம் மறந்து போனோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும் சபைகளின் முக்கியத்துவம் கொடுத்து பிரசங்கங்களில் அவைகளையே வலியுறுத்தி கூறி சபையை உலகத்தோடு உட்கார வைத்து விட்டோமானால் உன்னதராம் சர்வ வல்லவரை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கு இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகும்? உன்னதரை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் காட்டும் விளக்குகளாக கர்த்தர் சபையை மாற்ற மாட்டாரா? மாற்ற மாட்டாரா? மாற்ற மாட்டாரா? தேவனின் தேவையும் தேசத்தின் தேவையையும் புரிந்து கொள்ளாமல் அதை நிறைவேற்றுவதற்கு என்ன முயற்சி நாம் எடுக்க போகிறோம்? அதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை. இருதயத்தின் அதிகமான வேதனை, இன்னைக்கு பரியாசங்கள், வீணான காரியத்திற்கு செலவுகள், தேவையில்லாத டூர், தேவையில்லாத ட்ரீட், இன்றைக்கு தேவையில்லாதவைகளுக்கு அதிகமான பணங்கள். ஒரு பாட்டு இன்றைக்கி யூடியூப்பில் போடணும், 5 லட்சம் செலவு பண்ணு, 3 லட்சம் செலவு பண்ணு, லட்சங்களை இன்றைக்கி கொட்டி கொண்டு இருக்கிறோம். என்ன யூஸ்? அது அப்படியே மார்ஸ் மேடையில் அமர்ந்து கொண்டு பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டிருந்தா பொழுதுபோக்கு இருந்ததல்ல, இன்றைக்கி பொழுதுபோக்குகளாய் மாறிப்போச்சே பாட்டு. அன்றைக்கி பாடல்கள் உயிர்ப்பித்ததுங்க, இன்றைக்கி பாட்டுக்காடு பொழுது போகுது. சினிமா நடிகர்கள் தோத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம 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 பாஸ்டர்மார்கள், நம்ம பிள்ளைகள், இந்த தலைமுறை செய்கிறது சினிமா தோத்துருச்சுங்க. எல்லா ஆடலையும் பாடலையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். எல்லா உலக காரியங்களும், ஆசா பாசங்களும், அருவருப்புகளும், உடலை காட்டுகிற, அழகை காட்டுகிற. அன்னைக்கெல்லாம் அழுதுட்டு பாட்டு பாடுனாங்க, அன்னைக்கெல்லாம் பாரத்தோட பாட்டு பாடினாங்க. இன்றைக்கி பாரமாக பாடுற பாட்டையும் சிரிச்சுக்கிட்டு பாடுறாங்க. இன்றைக்கி எவ்வளோ கேவலமாக இருக்குது. இன்றைக்கி அழகை வெளிக்காட்டுகிறதுக்கு பாடுறாங்க. இன்றைக்கி எல்லாம் பொழுதுபோக்காக மாறிடுச்சே, பொழுதுபோக்காக மாறிடுச்சே. ஒரு சில பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருந்ததையும் இன்றைக்கி ஒன்றுமில்லாமல் பண்ணணும்னு சத்துரு துடியாக துடிக்கும் பொழுது, பவுல்கள் எங்கே? பவுல்கள் எங்கே? எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய பவுல்கள் எழும்ப மாட்டார்களா? சபைகள் உயிர் மீட்சி அடைய ஒரு வாலிப கூட்டம் எழும்பாதா என்கிற மிகப்பெரிய இயக்கத்தோடு தான் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.
தேங்க்யூ ஜீசஸ். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த திரும்பவும் உயிர்ப்பையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த இருதயத்தின் ஏக்கத்தை இறக்கி வச்சிருக்கிற ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி சமூக வலைதளத்தில் அநேகருக்கு கடந்து சென்று உங்களுடைய கண்கள் திறக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இடைவிடாமல் நற்செய்தியை தேசங்களுக்குள் ஜனங்களுக்குள் அறிவிக்கிற ஒரு கூட்டங்களை ஆண்டவரே உயிர்ப்பித்து எழுப்பிவிடவும் தாங்களும் களத்திலே நிற்கவும் ஒரு கூட்டங்களை ஏற்படுத்தும் ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஏற்படுத்தும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும். எங்களோடு கூட இணைந்து நிற்கிற ஊழியர்களுக்காகவும் இந்த தரிசனத்தோடு இணைந்து நிற்கிற பாஸ்டர் தினேஷ் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய என்கிற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பேசும் பொழுது ஆண்டவரே உம்முடைய புடமிடப்பட்ட வார்த்தைகள் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேகருடைய கண்கள் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை குறித்ததான மேலான உங்களுடைய காரியங்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.